إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, வானவர் முதலில் அல்லாஹ்விடத்தில் பேசுவார். وقال قرينه هذا ما لدي عتيد. ரப்பே, இதோ நீ எந்த பொறுப்பை என்னிடத்தில் கொடுத்தாயோ அந்த பொறுப்பு சரியாக நான் நிறைவேற்றி விட்டேன். இவன் நரகவாதியாக மாறிவிட்டான், நரகத்திற்கு தகுதியானவனாக தயார் நிலையில் இவன் நிற்கிறான் என்று அல்லாஹ்விடத்தில் அந்த வானவர் முதலில் சாட்சியை கூறுவார். அப்போது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அல்கியா ஃபீ ஜஹன்னம குல்ல கஃபாரின் அனீத். நிராகரித்த ஒவ்வொரு நபர்களையும், எல்லை மீறி நிராகரித்த, வரம்பு மீறிய ஒவ்வொரு நபர்களையும், ஒவ்வொரு நிராகரிப்பாளர்களையும் நீங்கள் இருவர்களும் சேர்ந்து இந்த நரகத்தில் தூக்கி போடுங்கள். அல்கியா என்ற இருமையான சொல் இரண்டு வானவர்களைத்தான் குறிக்கிறது. ஒருவர் சாய், ஓட்டி செல்லக்கூடியவர், ஓட்டியவர். இரண்டாவது ஷஹீத், இவருக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லும் போது குல்ல கஃபாரின் அனீத் என்று பயன்படுத்துகின்றான். நமக்கு தெரியும், குஃப்ர் என்றால் நிராகரிப்பு, காஃபிர் என்றால் நிராகரித்தவன், நிராகரிக்க கூடியவன், அல்லாஹ்வை இறை நிராகரிப்பாளன் என்பதை நாம் சொல்வோம். கஃபார் என்றால் ஃபஆல் வஸன், அதாவது வேண்டும் என்றே திரும்ப 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 நிராகரித்து கொண்டே இருப்பவன். உதாரணமாக, ஒரு நாளைக்கு ஃபஜ்ர் தொழல இவர் காஃபிர், இரண்டாவது நாள் ஃபஜ்ர் தொழல குஃப்ரிலே இருமடங்கு இவர் நிறைவேற்றி இருக்கிறார். மூன்றாவது நாளும் ஃபஜ்ர் தொழல வேண்டுமென்றே செய்யக்கூடியவர், மூன்றாவது நாளும் ஃபஜ்ர் தொழல இவர் பன்மையை இப்போது அடைந்து விட்டார், இவர் கஃபார். ஒரு நாள் ஃபஜ்ர் தொழல அப்படின்னா காஃபிர், அல்லாஹ்வை நிராகரித்து விட்டார், வேண்டும் என்றே விட்டவர். இரண்டாவது நாளும் விட்டார், வேண்டும் என்றே விட்டார். இப்போது இவர் குஃப்ரில் இருமடங்கை நிறைவேற்றி இருக்கிறார். மூன்றாவது நாளும் வேண்டும் என்றே ஃபஜ்ரை விட்டார் அப்படின்னா இவர் கஃபார் ஆயிட்டார், அல்லாஹ்வை நிராகரிப்பதில் உச்சத்தை அடைந்து விட்டார். இப்ப வாழ்நாள் ஃபுல்லா ஒருத்தர் தொழுல, ஒரு மாசம் தொழுல, 5 மாசம் தொழுல, வருஷம் ஃபுல்லா அவர் தொழுகிறதே இல்லை, வேண்டும் என்றே தொழுகையை விடுகின்றார். இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்திற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத அளவிற்கு அவர் மாடி விடுகின்றார். இதுதான் அல்லாஹ் தஆலா கஃபார் என்று பேசுகின்றார். குல்ல கஃபாரின் அனீத், இறை நிராகரிப்பாளர்களில் உச்சத்தை தொட்டவர்கள். அதுவும் அந்த கஃபாருக்கு பக்கத்தில் அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய அனீத் என்ற இந்த வார்த்தை பிடிவாதம் என்ற சொல்லை குறிக்கும். பிடிவாதம், பிடிவாதத்தோடு அவர் இருப்பவர். அப்படிலாம் ஏஞ்சி தொழுவோன்னு என்னங்க அவசியம் இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்படின்ற அளவிற்கு பிடிவாதத்தோடு தெரிந்து கொண்டே இறை நிராகரிப்பது. யாருக்கும் ஃபஜ்ர் தொழதா நன்மை என்றோ, ஃபஜ்ர் தொழல அப்படின்னா பாவம் என்றோ தெரியாம யாருக்கும் இல்லையே, இது எல்லாருக்குமே தெரியும். ஃபஜ்ர் தொழுவதால் நன்மை, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமை, 5 வேளை தொழுகையை நிறைவேற்றி ஆக வேண்டும், இதில் எந்த விதமான எக்ஸ்கியூஸும் யாருக்கும் கிடையாது என்பது உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும். முஸ்லிம்களை தாண்டி வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத சொந்தங்களுக்கும் தெரியும். ஒரு முஸ்லிம்களின் மீது 5 வேளை அவங்க அல்லாஹ்வை நமாஸ் பண்றது கடமை என்பதை அவர்கள் கூட புரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்படி தெரிந்த ஒன்றை ஒரு முஸ்லிம் நிராகரிக்கிறார், வேண்டும் என்றே விடுகின்றார். இப்படி விட்டுக்கொண்டே இருப்பவர் கஃபார் என்ற இடத்தை அடைந்து விடுகின்றார். நல்ல கஃபாரின் அணி, வேண்டும் என்றே தெரிந்து கொண்டே இறை நிராகரிப்பதில் உச்சத்தை தொட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் இருவரும் சேர்ந்து நரகத்தில் தூக்கி எறியுங்கள். மன்னாஇல் கைர், நன்மையை தடுப்பவர்களாக இவர்கள் இருந்தார்கள். முஅ்ததின், எல்லை மீறி நடந்து கொள்பவர்களாக இருந்தார்கள். இப்ப ஃபஜ்ர் தொழுகையை விடுறதுல எல்லை மீறில நடக்கிறாங்க. ஏதோ ஒரு நாள், என்றோ ஒரு நாள் உடல்நிலை சரியில்லை, பயணம், ஏதோ ஒரு டயர்டு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் வேண்டும் என்றே தினம் தினம் விட்டு கொண்டிருப்பவர் முஅ்ததின், எல்லை மீறி நடந்து கொள்பவர்கள். முரீத், சந்தேகத்திலேயே மறுமை நாள் இருக்கிறதா இல்லையா, அல்லது அந்த நேரத்தில் அதை பார்த்து கொள்ளலாம், மௌத்து வரும்போது பார்த்து கொள்ளலாம். முரீத், சந்தேகத்தில் இருக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் அல்லதி ஜஅல மஅல்லாஹி இலாஹன் ஆஹர, அல்லாஹோடு வேறு ஒரு கடவுளை இணையாக ஆக்கியவர்கள். இப்படிப்பட்ட எல்லோரையும் ஃபஅல்கியாஹு ஃபில் அஸாபி ஷதீத், கடுமையான வேதனையில் நீங்கள் இருவர்களும் இவர்களை தூக்கி எறியுங்கள் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஆணை பிறப்பிக்கப்படும். கால கரீனுஹு, இப்போது இப்லீஸ் பேசுவான், இப்போது ஷைத்தான் பேசுவான். இது ரொம்ப முக்கியமான இடம். இப்லீஸ் பேசுவதை நாம் கவனமாக இந்த இடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்நாளில் யாரோடு நாம் நெருக்கமாக இருக்கிறோமோ இல்லையோ, தெரிந்தோ தெரியாமலோ, வெறுத்தோ வெறுப்போ இல்லாமலோ,
இப்லீஸோடு தான் நம்மளுடைய காலங்கள் கழிகிறது. எல்லா நேரங்களிலும் அவன் நம்மோடு இருக்கின்றான். எப்படி ஒரு வானவர் நன்மையை ஏவக்கூடியவர் நம்மோடு இருக்கிறாரோ, ஷைத்தான் தீமையை ஏவுவதற்காக நம்மோடு இருந்து கொண்டே இருக்கின்றான். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை சரியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு